என்ன 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 சார் இங்க உட்காருங்க, இங்க பாருங்க பாருங்க, சட்டம் பாருங்க, சட்டம் சட்டம் பாருங்க, உட்காருங்க இருங்க, சட்டம் பாருங்க, சட்டம் கடமையை செய்கிறது போல மனிதாபிமானத்தோடு காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இரவு நேரத்தில் இல்லைங்க, அத்தனை பாரம்பரியமிக்க ஒரு தலைவரை, தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற முன்னாள் முதலமைச்சரை இரவு நேரத்தில் தான் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய சொந்த கருத்து. அதை நான் வலியுறுத்தேன் என்று சொன்னேன். அதில் எந்த விதமான தவறு இருப்பதில்லை. அடுத்த கட்டத்துக்கு போங்க, பேச்ச முடியுங்க மிஸ்டர் மார்க்கண்டேயன். இல்ல விளக்கம் கொடுக்கட்டுங்க அவரு. அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், உரிமை குழுக்கு அனுப்புகிறேன். விளக்கம் கொண்டு உரிமை குழு எடுக்கிற முடிவு கட்டுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதை பற்றி பேசக்கூடாது. நீங்க இல்ல பேசல, நான் இதை பற்றி பேசல. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு நடுநிலைமையாக எப்பொழுது நீங்கள் தீர்ப்பு வழங்குவார், அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை. பொதுவாக அரசியல் இருப்பவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களாக யாராக இருந்தாலும் சரி, வெளியிலே பொதுக்கூட்டங்களில் பேசுகிற பொழுது பல்வேறு உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை பல்வேறு இயக்கத்திலே சார்ந்தவர்கள் அதன்போல் செலுத்தியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக காவல்துறையின் சார்பாக வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்திற்கு போய் அது சரியா தப்பா அல்லது தவறு என்று சொன்னால் அதற்கு நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறது. அதே நேரத்தில் இங்கே சட்டமன்றத்திலே ஏதாவது தவறாக பேசியிருந்து மனம் புண்படுத்துகிற அளவுக்கு உள்ளே இருக்கிற உறுப்பினர்களை பேசுகிற பொழுதுதான் பேரவைத் தலைவர் அவர்கள் உரிமை குழுவுக்கு அனுப்பி உரிமை குழுவில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை நீங்கள் தீர்ப்பாக வழங்குகின்ற வாய்ப்பு தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. ஒரே பிரச்சனைக்கு 2 இடங்களில் வழக்கு பதிவது என்பது, 2 இடங்களில் தண்டனை வழங்குவது என்பது, அதை நீங்கள் தீர்ப்பாக வழங்குகின்ற வாய்ப்பு தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. ஒரே பிரச்சனைக்கு 2 இடங்களில் வழக்கு பதிவது என்பது, 2 இடங்களில் தண்டனை வழங்குவது என்பது இதுவரைக்கும் காலாகாலமாக இல்லாத ஒன்று. நம்முடைய மார்க்கண்டேயன் அவரை பொறுத்தளவுக்கு பொதுக்கூட்டத்திலே வெளியிலே பேசியிருக்கிறார். அது சம்பந்தமாக தமிழ்நாடுடைய காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலிலே ஏறத்தாழ 16 நாட்கள் நீதிமன்ற காவலிலே இருந்திருக்கிறார்கள். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கு என்ன தீர்ப்பு நடைபெறுகிறதோ அதை அவர் அனுபவிக்க போறார். ஆனால் அது சம்பந்தமாக நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய தலைமையில் இருக்கிற இந்த பேரவையில அது சம்பந்தமாக நம்ம ஆய்வு செய்வது என்பதோ அது குறித்து நாம் நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துவது என்பது இது வரைக்கும் இல்லாத ஒன்று. ஆனால் நீங்க அதை நீங்க பரிசீலனை செய்யணும். ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவையை பற்றியும் அவையில் உள்ளதை பற்றியும் ஒரு பத்திரிகையாளர், பத்திரிகை உரிமையாளர் பேசியதற்காக அந்த பிரச்சனை உரிமை குழுவுக்கு எடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை நாடே அறியும். வெளியிலே பேசியது சட்டமன்றத்தை பற்றியதாக இருந்தால், சட்டமன்ற உறுப்பினர் மாண்பை குறைப்பதாக இருந்தால், சட்டமன்றத்தின் பாதுகாப்பை குறைப்பதாக இருந்தால் நிச்சயமாக அது என்னுடைய கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. அந்த வகையில் உரிமை குழு அனுப்புகிறோம். உரிமை குழு விசாரிக்கட்டும், பதில் பெறப்பட்ட நடவடிக்கை எடுக்கலாம்.